வீட்டுல நிவினுக்கும் எங்க யமுனாவுக்கும் சரி அவங்க அம்மாவுக்கும் 3 பேருக்குள்ளயும் அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அதுக்காக இங்க வெளியில போற எங்க நிவினு திரும்ப கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்ததுமே இங்க யமுனா கிட்ட சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு படுக்க போயிடுறாரு. என்னங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சாப்பிடுங்கன்னு திரும்ப சொல்லும்போது, அம்மா தாயே எனக்கு சாப்பாடு வேணாம் ஒன்றும் வேணாம், நீங்க என்னைய வச்சு பண்ற பிரச்சனையெல்லாம் போதும், நான் வெளியிலேயே சாப்பிட்டு வந்துட்டேன், எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்க படுக்க போயிடுறாரு. அதுக்கு பிறகுதான் இங்க யமுனா என்ன பண்றாங்க, உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கவங்களுக்கு ஒரு யோசனை வருது. நம்ம ஏன் காவேரி அக்காவுக்கு மெசேஜ் பண்ணக்கூடாது நினைச்சு இங்க நிவீனோட மொபைல் ஃபோன்லேருந்து இங்க யமுனா தான் மெசேஜ் பண்றாங்க. ஹாய் அப்படின்னு சொல்லி காவேரிக்கு வீட்டில் இருக்க காவேரிக்கு மெசேஜ் போகுது. இந்த நேரத்தில் நிவின் எதுக்காக நமக்கு மெசேஜ் பண்றாருன்னு இங்க காவேரி கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. பரவாயில்ல, அக்கா கரெக்டாக தான் இருக்கா, நம்ம மெசேஜ் அனுப்புனாலும் கூட அவள் அனுப்பலை, அப்பனா அவள் மனசில் விஜய் தான் இருக்காரு, இங்கே நிவின் இல்லை அப்படின்றத ஒரு சந்தேகத்தோடு இருக்கிற இங்கே யமுனாவும் புரிஞ்சுக்கிறாங்க. யமுனா அப்போ அதுக்கு பிறகு உட்கார்ந்துருக்க நேரத்தில் அங்கேருந்து காவேரியும் ஹாய் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது. இந்த நேரத்தில் கூட இந்த கஷ்டத்தில் கூட நீ நிவின் கூட பேசாமல் இருக்க மாட்டல்லக்கா, நான் கூட உன்னை என்னமோ நினச்சிட்டேன், ஆனாலும் உன்னாலையும் இங்கே நிவினை மறக்க முடியலை, ஆனால் அதே நேரம் விஜய் மாமாவையும் விட முடியலை, இல்லை என்ன ஜென்மமோ தெரியல அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே திட்டிட்டு என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இங்க அதுக்கு காவேரி சும்மா தான் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்ப, அடுத்து இதுக்கு இங்க யமுனாவும் அடுத்த மெசேஜ் அனுப்புறாங்க. மெசேஜ் அனுப்ப அதுக்கு காவேரி ரீப்ளை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆமா, இந்த நேரத்தில் நீங்க எதுக்காக எனக்கு மெசேஜ் பண்றீங்கன்னு எங்க காவேரி கேட்க, இல்லை சும்மா தான் ஹஸ்பண்ட் வெண்ணிலா கூட அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கிறதா இப்போதான் குமரன் வந்து சொல்லிட்டு போனாரு, அதனால தான் நானும் கேட்கலான்னு உனக்கு ஃபோன் பண்ணேன், உனக்கு ஃபோன் ரீச் ஆகலை, சரி மெசேஜ் பண்ணலான்னு பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட காவேரி, ஆமாம் அவங்க ஜஸ்ட் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் போயிருக்காங்க, வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே உடனே யமுனா என்ன சொல்கிறாங்க, நிவின் மாதிரியே ட்ரை பண்ணுறாங்க பேசுகிறதுக்கு. இங்கே பாரு காவேரி, உனக்கு அங்கே விஜய் கூட வாழ விருப்பம் இல்லை, விஜய் ஆல்ரெடி அங்கே வெனிலாவை கூட்டிகிட்டு தனியாக போய் அவங்க ஹாஸ்பிட்டலில் வேற இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்துட்டுருக்காரு. இந்த நேரத்தில் நீயும் தனியாக தான் இருந்துட்டுருக்க. இப்போ கூட ஒன்றும் இல்லை காவேரி, எனக்கு யமுனா கூட வாழ பிடிக்கலை, யமுனாவை நான் மனைவியாக கூட ஏற்றுக்க தயாராக இல்லை, அதே போல தான் விஜயும் உன்னை மனைவியை ஏற்றுக்க தயாராக இல்லையோ அப்படின்ற மாதிரியான சந்தேகம் எனக்குள்ளே இருக்குது. ஏன்னா அவர் உண்மையிலேயே உன்னை லவ் பண்ணியிருந்தா இந்த நேரத்தில் உன் பக்கத்தில் தான் இருந்திருக்கணும், ஆனால் அதை விட்டுட்டு வெண்ணிலாவுடைய ட்ரீட்மெண்ட் பண்ணிய காதலி அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க கூட போய் ஹாஸ்பிட்டலில் தங்குற அளவுக்கு எதுவுமே இல்லை. இப்போ கூட சொல்கிறேன் காவேரி, நீ ஊன்னு சொல்லிட்டா போதும், நான் உன்னை வந்து அழைச்சிட்டு போகிறேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாமல் எங்கேயாவது போய் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் செய்ய இங்கே ரொம்ப கோவம் வந்துடுது காவேரி. காவேரி கால் பண்ணால் ஃபோன் வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க. அம்மா ஃபோன் அட்டன் பண்ணால் விஷயம் தெரிஞ்சிடும் நினச்சி ரொம்ப சைலண்டாக மெசேஜே பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் கால் பண்ணால் அட்டன் பண்ண மாட்டேன்னு இங்கே காவேரி கேட்கவும் செய்ய, இல்லை இல்லை வீட்டில் யமுனா இருக்கா அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை, அசிங்கமா இல்லை, இப்படி உன் ஒய்ஃபோட அக்கா கிட்ட இந்த மாதிரி பேசுறது தவறுன்னு உனக்கு தெரியவே தெரியாதா நிவேன், என் மனசுல நீ சுத்தமா இல்லைன்றது நான் அப்போதே உன்கிட்ட சொல்லிட்டேன். யமுனா உன் கூட சந்தோஷமா வாழணும்னு நினைச்சுதான் அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சானா, உன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா நான் யமுனாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கவே மாட்டேன், அவள் வாழ்க்கையை நான் சீரழிச்சிருக்கவே மாட்டேன். என் தங்கச்சியோட ஆசைக்கு அவளுடைய சந்தோஷத்துக்காக இந்த கல்யாணத்தை பண்ணணும்ல, அது பெரிய தவறு தான். அது மட்டுமா விஜயையும் என்னை பற்றி நீ என்ன நினச்சிட்டு இருக்க, விஜய் என்னை விட்டு போயிட்டான்னா நீ கூப்பிடுற இடத்துக்கு நான் வந்துடுவேன், உன் கூட சேர்ந்து வாழுவேன் நினச்சி நீ அந்த கனவுல வேற இருந்துட்டு இருக்கேன். இந்த நினைப்போட என்கிட்ட பேசுறதா இருந்தா பேசாத. முன்னாடி ஃப்ரெண்டு இருந்தோம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக அந்த ஒரு எண்ணத்துக்காக நீ எனக்கு மெசேஜ் பண்ணுறேன்னு நானும் நினச்சேன். ஆனால் நீ இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான எண்ணத்தை வச்சுட்டு என் கூட பேசுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல நிவின். ஒழுங்கா யமுனா கூட சந்தோஷமா வாழ்றதுக்கான வழியை பார், அவளை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கான யோசனையை பண்ணு. அதை விட்டுட்டு தேவையில்லாத எண்ணத்தை உன் மனசுல போட்டு விதைச்சு அதனால வர்ற குழப்பங்களுக்கு ஆளாகிடாதுன்னு சொல்லி இங்க திட்டமும் செய்யறாங்க. இன்னொரு தடவை உன்னுடைய நம்பர்ல இருந்து எனக்கு மெசேஜ் வந்துச்சு அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன். இந்த விஷயத்த நான் இதோட விட்டுட்டு போறேன்னு மட்டும் நினைக்காத. இதுக்கப்புறம் உன்னால யமுனாவுக்கோ இல்ல எனக்கு நீ தொந்தரவு பண்ணணும்னு நினைச்சாலும் அப்புறம் இந்த விஷயத்த நான் சும்மா விட மாட்டேன். யமுனோட ஹஸ்பண்ட் நிவின் அப்படின்றதுக்காக நான் பார்க்கவும் மாட்டேன். நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவேன். விஜய் கிட்ட கூட நான் சொல்லவும் முடியும், சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட இங்க யமுனா அப்படியே அதிர்ச்சியாகி அந்த ஃபோனில் இருக்க மெசேஜை பார்த்துட்டு அப்படியே அமைதியாக இருக்க, இங்கே காவேரி என்ன பண்றாங்கன்னா உடனே நிவினோட நம்பரை பிளாக் பண்ணிடுறாங்க. அடுத்ததான் இங்க யமுனா வந்து சரி கால் பண்ணுவோன்னு கால் பண்ணா அங்க கால் வந்து போக மாட்டேது. என்ன அக்கா நம்பரை பிளாக் பண்ணிட்டா, அக்கா கரெக்டா தான் இருக்கா, நம்ம தான் அவளை தப்பா நினைச்சிட்டோமோன்னு இங்க யமுனா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணவும் செய்றாங்க. அடுத்த நாள் வீட்டுக்கு இங்க யமுனா வந்து காவேரியை பாக்குறதுக்காக வராங்க. அங்க தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போறாங்க. என்னடி அன்னைக்கு வந்துட்டு உடனே போயிட்டு நான் கூட என்னமோ எதமோ நினைச்சு பயந்து போயிட்டேன் அப்படின்னு சாரதா சொல்லவும் செய்ய, இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மான்னு இங்க சமாளிக்கவும் செய்றாங்க. என்னடி எங்க நீ மட்டும்தான் வந்து
மதியம் புருஷனை கூட்டிட்டு வந்தியான்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லக்கா அவருக்கு வேலை இருக்குன்னு சொன்னாரு. அதான்க்கா நான் மட்டும் வந்தேன்னு சொல்றாங்க. சரி உட்காரு நான் டீ போடுறேன்னு சொல்லி கங்கா உள்ள போறாங்க. அக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு சொல்லி எங்க கங்கா பின்னாடியே போய் நின்னு யமுனா பேசவும் செய்றாங்க. அதுக்கிடையில எங்க சாரதாவும், நர்மதாவும் கோவிலுக்கு போயிட்டு வருவோம்ன்னு சொல்லி அந்த பாட்டி கூட சேர்ந்து எல்லாருமே கோவிலுக்கு போறாங்க. எங்க காவேரிக்கு அர்ச்சனை பண்றதுக்காக. இங்க உள்ள இருக்க கங்கா கிட்ட பேசவும் செய்றாங்க. என்னடி என்ன விஷயம்னு சொல்லும்போது, இல்லக்கா நீ சொன்னபடி நானும் யோசிச்சு பார்த்தேன். நான் செஞ்சது பெரிய முட்டாள்தனம் அப்படின்றது எனக்கு தெரியுதுக்கான்னு சொல்லும்போது, இப்பனாலும் புரிஞ்சுக்கிட்டியே. காவேரிய பத்தி புரிஞ்சுக்கிட்டல, அது வரைக்கும் சந்தோஷம் தான். இனிமேலாவது இந்த மாதிரி கேவலமான எண்ணத்தோட இந்த வீட்டு பக்கம் வந்துராதன்னு சொன்னேன். அதுக்கேத்தது போல நீ நடந்துக்கிறல்ல, அதுவும் எனக்கு சந்தோஷம் தானே எங்க கங்கா சொல்லவும் செய்றாங்க. ஆமா, என்ன திடீர்னு உன்கிட்ட இவ்ளோ பெரிய மாற்றம்? நான் இத எதிர்பார்க்கவே இல்லையே! நீ தான் உன் புருஷனையும் நம்ப மாட்ட, காவேரியை நம்ப மாட்டியேன்னு சொல்லும்போது, அது இல்லக்கா அப்படின்னு தயங்கி நிக்க, சொல்லுடி எதுவா இருந்தாலும் சொல்லுடி அப்படிங்கிறாங்க எங்க கங்கா. அதுக்கு யமுனாவும் எங்க கங்கா கிட்ட, அது ஒண்ணும் இல்லக்கா, நைட்டு நான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கணும். காவேரி மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அதுக்கு என்ன பண்ண நீ அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நான் நிவினோட ஃபோன்ல இருந்து நிவின் மெசேஜ் பண்ற மாதிரி காவேரிக்கு நான் தாக்கா பண்ணேன் அப்படின்னு சொன்னதும், இதை கேட்ட எங்க கங்காவுக்கு பயங்கரமான கோவம் வந்துருது. ஆமா அப்படி என்னடி பண்ணுன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லக்கா அது வந்து அப்படின்னு சொல்லி தயங்கி நிக்க, சொல்லு அதான் இவ்வளவு சொல்லிட்டேல சொல்லு அப்படிங்கிறாங்க. அதுக்கு எங்க யமுனாவும் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? இப்ப கூட நீ காவேரியை தவறா நினைச்சுதாண்டி அந்த மாதிரி மெசேஜை நீ அவளுக்கு அனுப்பியிருக்க. பாவம் அவளே ரொம்ப கஷ்டத்துல இருக்கா. அந்த நிலைமையில கூட அவளை கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு நினைச்சிருக்கல. நீ நல்ல தங்கச்சி தான் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் ஒரு அறையும் விட்டுறாங்க. உன்னை தங்கச்சின்னு சொல்லிக்கிறதுக்கே எங்களுக்கெல்லாம் அசிங்கமா இருக்கு. நீ எல்லாம் எங்க கூட தான் வந்து பிறந்தியாடி. எனக்கெல்லாம் உன்னை மாதிரி எனக்கு உன்னை மாதிரி வாழ்றதுக்கு கூட விருப்பமே இல்லை. பிடிக்குதுன்னு சொல்லி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போனேன். இப்போ அவன் கூடயும் சந்தோஷமா இல்லாம நீயும் சந்தோஷமா இல்லாம அவனையும் கஷ்டப்படுத்தி நீயும் கஷ்டப்படுத்தி வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடி அப்படின்னு அவங்க அக்கா கங்காவும் கேட்க, வாசல்ல வந்து நிக்கிற காவேரி எல்லாத்தையும் கேட்டுறாங்க. காவேரி கண்ணெல்லாம் கலங்கி நிக்குது. இதை பார்த்த யமுனாவும் கங்காவும் அதிர்ச்சியில நிக்க, உள்ள வர எங்க காவேரி, ஏன் யமுனா எனக்கு இப்படி ஒரு மெசேஜை பண்ணேன். உண்மையிலே நிவின் தான் இப்படி கேட்குறான்னு நினச்சி நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லவும் செய்ய, இல்லைக்கா அது வந்து அப்படின்னு தயங்கி நிற்கிறாங்க யமுனா. கங்காவும், ஏய் உன் பங்குக்கு 4 குடுடி அவளுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்லைக்கா அடிக்கிறதுனால யாரையும் திருத்திட முடியாதுல்ல. அவங்க மனசுல சந்தேகம்னு ஒரு கேள்வி எல்லாம் ஆரம்பிச்சிடுச்சுன்னா அது கடைசி வரைக்கும் அது அவங்களா நினைச்சா மட்டும்தான் சரி பண்ண முடியும். நம்ம போய் நம்ம சொல்றதுனாலயோ இதை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்துறதுனாலயோ அவங்க மனசுல இருக்க பாரமோ இல்லை கஷ்டங்களோ குறைஞ்சு போயிடாதுக்கா அப்படின்னு சொல்லவும் செய்ய, இதை கேட்ட எங்க கங்கா, பாத்தியாடி இதுதான் காவேரி. காவேரியை பத்தி நீ புரிஞ்சுட்டு அவ்வளவுதானே. நீ கேட்டதெல்லாம் செஞ்சா, நீ கேட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா. ஆனா அப்படிப்பட்டவளையே நீ கஷ்டப்படுத்தி பார்த்துட்டல. உன்னெல்லாம் தங்கச்சின்னு சொல்லிக்கிறதுக்கே அசிங்கமா இருக்கு. போடி போ, போய் அந்த நிவின் கூட போய் குப்பை கொட்டு. நிவினோட சந்தோஷமா வாழ போறியோ இல்லையோ, ஆனா நிவினால ஒரு நாள் நீ இந்த வீட்டுக்கு ஒரேடியா வரப்போறன்றது மட்டும் நல்லா தெரியுதுன்னு சொல்லும்போது, அக்கா என்னக்கா பேச்சு பேசுற அப்படின்னு யமுனா சொல்லவும் செய்ய, குமரனும் இதெல்லாம் கேட்டுட்டு உள்ள வராங்க. ஏன் யமுனா, நானே உன்கிட்ட சொல்லித்தானே வந்தேன். ஆனா நீ அதே மீறி காவேரி கிட்ட இப்படி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. இந்த விஷயம் எல்லாம் நிவினுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் சொல்லு. நிச்சயமா அந்த வீட்டுல நீ சந்தோஷமா வாழ முடியுமா? முடியவே முடியாது. அவனே மனசு இறங்கி வந்து உன் கூட சந்தோஷமா வாழணும்னு நினைச்சாலும் அதுக்கு நீ இடம் கொடுக்க மாட்டா போல. எங்க குமரனும் தான் பங்குக்கு எங்க யமுனாவை திட்டவும் செய்ய, அக்கா என்ன மன்னிச்சிருக்கான்னு சொல்லி எங்க காலில் விழுந்து அழுகுறாங்க, கதறாங்க. உடனே எங்க காவேரியும் தூக்கி விட்டு, இங்க பாரு யமுனா, நீ ஆசைப்பட்டன்ற ஒரே காரணத்துக்காக தான் நிவினுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சும் கூட நான் உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா நீ சந்தோஷமா வாழல. ஏன் வாழல? நான் தான் காரணம்னு அதுக்கு நீயே ஒரு முடிவு பண்ணி உன் மனசுல நல்லாவே பதிய வச்சிருக்க. அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு இங்க நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கும் நிவின் என்ன பண்ணா சந்தோஷமா இருப்பான் அப்படின்றதுக்கும் நான் வழியை தேட விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்கள்ல இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குது நிவினுக்கோ நிவினோட அம்மாவுக்கோ தெரிஞ்சா பின்னாடி என்ன பிரச்சனையாகும்னு யோசிச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லவும் செய்றாங்க. ஆனா இங்க கதறி அழுகுறாங்க யமுனா. இப்ப அழுது என்னடி பண்ண போறேன்? இந்த மெசேஜ் அனுப்புனதெல்லாம் நீதானு அங்க நிவினுக்கு தெரியட்டும், அதுக்கப்புறம் இருக்குன்னு சொல்லும்போது, இல்லக்கா அது வந்து நான் மெசேஜ் எல்லாம் நைட்டே டெலிட் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. அதுல எல்லாம் நல்லா விவரமா தாண்டி இருக்க. ஆனா உன் வாழ்க்கையில கோட்டை விட்டுறாத அப்படின்னு சொல்லி இங்க யமுனாவும் தான் பங்குக்கு திட்டவும் செய்ய, சரி வா யமுனா உன்னை கொண்டு வந்து வீட்டுல விடுறேன்னு சொல்லும்போது, இல்ல மாமா நானே போய்க்கிறேன்னு சொல்றாங்க. அக்கா என்னை மன்னிச்சிருக்கான்னு சொல்லி காவேரியை கட்டி பிடிச்சாலுங்க. நான் அப்படி நினைச்சிருக்க
செஞ்சிருக்க கூடாது, நான் அப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப கூட நீ இங்க காவேரி கிட்ட உன் அன்பையும் பாசத்தையும் காட்டுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நைட்டு மெசேஜ் பண்ணும்போது அது அவளா இருந்து அவ தான் மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொன்னதுனால தான் இப்ப நீ அவகிட்ட இப்படி நடந்துக்கிற. ஒருவேளை காவேரியை பத்தி உனக்கு தெரியாமலே இருந்துச்சுன்னா இப்ப வரைக்கும் நீ அவளை சந்தேகப்பட்டுட்டு தானே இருப்ப யமுனா. இதெல்லாம் நீ அந்த மெசேஜ் பண்ணதுனால வந்த அன்பு பாசனை தவிர மத்தபடி உண்மையிலேயே உனக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லடி. தயவு செஞ்சு இனிமே இந்த வீட்டுக்கு வந்து அடிக்கடி எங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கதை விட்டுட்டு உன் புருஷன் கூட சந்தோஷமா வாழ்றதுக்கான வழியை பார் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. அதுக்கு பிறகு எங்க கங்காவும் காவேரியும் வீட்ல இருக்க, சரி 2 பேரும் வீட்ல இருங்க, நான் வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லி எங்க குமரன் வெளியில போறாங்க. என்னடி உன் புருஷன் ஃபோன் பண்ணாரான்னு சொல்லி கேட்க, இல்ல அக்கா, அதான் தாத்தாவுக்கு பண்ணாரா, தாத்தா கிட்ட சொல்லியிருக்காரு, காலையில வந்துருவாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கேருந்து போற குமரன் அங்க அங்க ட்ரெஸ் வந்துட்டு தச்சு வச்சிருக்காங்க, அதை வந்து பக்கத்துல கொடுக்கறதுக்காக போறாங்க. கொடுத்துட்டு ரிட்டர்ன் வரும்போது இங்கே தானேக்கா வெண்ணிலா அட்மிட் பண்ணியிருக்காங்க, சரி நம்ம போய் விஜய் சாரை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. உள்ள வந்த பிறகு விஜய் ப்ரோ உட்காந்துருக்காங்க. என்ன நீங்க இன்னும் வீட்டுக்கு போகாம இங்கேயே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கவும் செய்ய, இல்ல இல்ல ஒரு அட்டெண்டர், நான் எப்படியாவது இங்க அவங்களுக்கு ஒரு கேர்டேக்கர் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு தான் நான் வெளியில போகணும் அப்படின்னு சொல்லவும் செய்ய, அதுவும் சரிதான், தனியா விட்டுட்டு போக கூடாதுலன்னு அதுக்கு குமரனும் சொல்றாங்க. குமரன் சொல்லிட்டு இருக்கும்போதே குமரன் ஒரு மாதிரியா இருக்க, என்ன ப்ரோ என்ன ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு விஜய் கேட்க, அது ஒன்றும் இல்லை ப்ரோ, அது வந்து அப்படின்னு தயக்கத்தோட நிற்க, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு விஜய் சொல்றாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமான்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லி இதை கேட்டு இங்க விஜய் அதிர்ச்சியில அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. காவேரி கிட்ட யமுனா இப்படி பேசினான்னு சொல்லி கேட்க, ஆமா ப்ரோ, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க குமரனும். நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமா, நீங்க இப்படி பண்ற விஷயம் அங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. முக்கியமா நீங்க வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்து அங்க இங்கே அலையிறது, உங்க முன்னாள் காதலின்னு சொல்லி இங்க எல்லாமே பண்றது, இது எல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்கலாம், ஆனா சுத்தி இருக்கவங்க எல்லாருக்குமே இது தவறா தானே தெரியுது. நீங்க உங்க மனசுக்கு சரியா இருந்தாலும் மத்தவங்க பார்வைக்கு தவறா தெரியும் போது அதை திருத்திக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லைன்னு இங்க குமரன் சொல்லவும் செய்யறாங்க விஜய் கிட்ட. விஜய் இதை கேட்டு இங்க ரொம்ப அதிர்ச்சியில நிற்கவும் செய்ய, உடனே இதுக்கு குமரன் சொல்றாங்க, பாவம் காவேரி ஏற்கனவே பல கஷ்டங்களை அனுபவிச்சு இந்த வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும்னு நினைச்சவளுக்கு இப்ப இந்த வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் வரும்னு நாங்களும் நினைச்சு பார்க்கல. ஒவ்வொரு நாளும் வலி வேதனை இது எல்லாமே அவளுக்கு இருக்கதான் செய்யுது, ஆனா அது எதையுமே உங்ககிட்ட காட்டிக்காம மறைச்சு இருக்கா. ஏன்னா இதனால நீங்க கஷ்டப்பட்டுற கூடாது அப்படின்றதுதான் அவளுடைய எண்ணம். அது மட்டும் இல்ல, யமுனா போய் இப்படி பேசுவான்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. யமுனாவோட இந்த நடவடிக்கைகளால காவேரி உடைஞ்சு போய் எழுதிட்டு இருக்கான். பாவம், பக்கத்துல கங்கா தான் இந்த இருந்தே இப்ப காவேரியை தேத்திட்டு இருக்கான். நீங்க இங்கே இருக்கிறத விட்டுட்டு காவேரியை போய் பாருங்க ப்ரோ. நான் இப்படி சொல்றேன்னு மட்டும் தவறா நினைச்சுக்காதீங்க. உண்மையிலேயே நீங்க ஒரு கேர்டேக்கர் அப்பாயின்மெண்ட் பண்றது தான் சரியா இருக்கும்னு எங்களுக்கும் தோணுது. ஏன்னா வீட்டில் இருக்க அத்தைக்கும் பாட்டிக்கும் கூட இப்போ ரொம்ப சங்கடத்தை கொடுக்குது. எங்க நீங்க வெண்ணிலா கூட இருக்கிறதுனால முழுசா மனசு மாறிடுவீங்களோன்னு அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. காவேரிக்கு அந்த பயம் இருக்கோ இல்லையோ, ஆனா அதை வெளி காட்டிக்கிறோல இல்லையோ, ஆனா அவ ரொம்ப சங்கடத்துல இருக்கான்றதை மட்டும் எங்களால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லவும் செய்ய, எங்க விஜய் அப்படியே ரொம்ப பதட்டத்தோடையும் ரொம்ப கவலையோடையும் இருக்க செய்றாங்க. நிச்சயமா யமுனா அப்படி பேசுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. நிவின் மாதிரி பேசி, ச்சே, நான் அந்த பொண்ணை அவள்கிட்டேருந்து நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைச்சு கொடுத்தா அவையே இப்படி செய்யறான்னு எங்க விஜய் யோசிக்கவும் செய்றாங்க. குமரனும், நீங்க யமுனாவை பத்தியோ இல்ல வெண்ணிலா பத்தியோ மத்தவங்கள பத்தியோ யோசிக்கிறத விட்டுட்டு காவேரிக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி அவளை பத்தி யோசிச்சு பாருங்க. அப்ப தெரியும் அவளுடைய கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு போக, இங்க ஒவ்வொரு விஷயங்களையும் நடந்ததை ஒண்ணா விஜய் நினைச்சு பாக்குறாங்க. அப்போ வெண்ணிலா வந்ததுலேருந்து காவேரி சைடுல நின்று அழுததையும், இங்க ஒவ்வொரு இடத்துலயும் வெண்ணிலாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது காவேரி தூரம் நின்று சங்கடப்பட்டதையும் யோசிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாமே புரிய வருது. நான் ரொம்ப பெரிய தவறு பண்ணிட்டேன் காவேரி, நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது, உன் மனசை கஷ்டப்படுத்திருக்க கூடாது. என் நிலைமையில நீ இருந்தப்ப கூட, ஏன் நீ நிவின் கிட்ட அதிகம் அக்கறையெல்லாம் காட்டாதப்ப கூட, நான் எனக்கு இருந்த பொசிசிவ்னஸ்னால உன்னை நான் அவங்ககிட்ட பக்கத்துல கூட விடாம நான் தூரமா தானே விலக்கி வச்சிருந்தேன். ஆனா இப்ப நான் ஏன் இப்படி மாறினேன்? சாரி காவேரி, முதல்ல நான் உன்னை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவசரமா அங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பவும் செய்றாங்க. குமரன் சொன்னதை கேட்டு இப்ப வீட்டுக்கு விஜய் ஓடோடியும் வராங்க. வீட்டுக்கு வந்த கையோட வாசல்ல வீட்டுக்கு போறதுக்காக வெளியில நின்ன வெண்ணிலாவை பார்த்து இங்க கார்ல இருந்து இறங்கி ஓடி வந்த உடனே இங்க காவேரி எரிக்கு கட்டி பிடிச்சுக்க, என்னங்க என்னாச்சு, என்ன பண்றீங்க அப்படின்னு எங்க விஜய் கேட்கவும் செய்ய, பக்கத்துல எங்க யமுனாவுக்கும் அதே நேரம் குமரனுக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா ரொம்ப சந்தோஷத்தோட எங்க அவங்க 2 பேரும் கண்ணீர் விட்டு தான் அன்பை பரிமாறிக்கிறத அவங்களும் பார்த்து சந்தோஷப்படத்தான் செய்றாங்க.